அற்புதங்களின் தேவனாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் ஸ்ட்ரீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருப்பது என்பது எத்தனை பெரிய பாக்கியம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் வந்து நிற்பதற்கு ஒரு சிறிதும் தகுதி அல்ல. ஆனாலும் எங்கள் தேவன் எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பின் நிமித்தமாய் கர்த்தாவே இதோ உம்மை நோக்கி பார்த்து ஓடி வந்திருக்கிறோம் சுவாமி. வந்த எங்களை ஆண்டவரே நீர் வெறும் கையோடு அனுப்பப் போவதே இல்லை. எங்களுக்கு இந்த நாளில் தேவையான மன்னாவை நீர் தாமே வானத்தின் பல கனிகளை திறந்து எங்களை போஷிக்கும்படியாய் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக என் தேவன் இதை ஆயத்தப்படுத்துகிறீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறட்டும் சுவாமி. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஞானவான் யார், புத்திமான் யார், ஏன் அப்படி அழைக்கப்படுகிறார்கள், அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். ஞானவான் என்றால் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று நாம பல கற்பனைகளை பண்ணி கொண்டிருக்கின்றோம். புத்திமானாயிருப்பவன் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும், அழகாக பேசுவான், சரியான பதில் சொல்வான், எந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை கரெக்டாக சொல்லுவான், அவன் பேசினால் அவனை எதிர்த்து பேச யாராலும் முடியாது. இப்படியெல்லாம் இருப்பவர்கள் தான் உலக பிரகாரமாக அறிவாளிகளாக புத்திமான்களாக ஞானவான்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் என் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யார் புத்திமான் யார் ஞானவான் என்றால், பேசாதிருந்தால் மூடனும் கூட ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலும் சரி அல்லது சமுதாயத்திலும் சரி அல்லது வெளி இடங்களில் தொழில் செய்கின்ற இடங்கள், வேலை பார்க்கின்ற இடங்கள் அல்லது நாடுகளுக்கு இடையிலே எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாய் தான். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் என்ன செய்கிறது? குடும்பத்திற்குள்ளே பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது. யோசிக்காமல் பேசிவிடுவது. நாம் இப்பொழுது பேசாதிருந்தால் அதற்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஆகவே கிடைக்கின்ற சமயத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இதற்கு சரியான பதில் கொடுக்காவிட்டால் நம்மை முட்டாள் என்று நினைத்து விடுவார்கள். இப்படியாக நாம் தவறான பல கற்பனைகளை பண்ணி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றோமே. இதனால் நாம் சாதித்தது என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் பல வேளைகளிலே நம்மை நாமே நினைத்து கொண்டு நாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் நம்மை கோழை என்று நினைத்து விடுவார்கள். நாம் சரியான பதில் சொல்லாவிட்டால் இந்த சமயத்திலே நாம் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருந்து விட்டோம் என்றால் நம்மை பயந்தாங்குழி என்று நினைத்து விடுவார்கள், அல்லது அவர்கள் சொல்வதுதான் சரி என்று ஆகிவிடும். இப்படியாக நாம் தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றோமே. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய நிலைமையை நீயே நியாயப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்காதே. அப்படி நினைக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்தில் அநேக பிரச்சனைகள், குடும்பத்திற்குள் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. நான் செய்வது தான் சரி, நான் சொல்வது தான் சரி, நான் நினைப்பது தான் சரி என்று சொல்லி உன்னை நீயே நியாயப்படுத்தி கொண்டு இருக்காதே. இதனால்தான் வீணான வார்த்தைகள் வருகின்றன, வேண்டாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன, குடும்பத்திற்குள் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, பிரிவினை வருகின்றது, குழப்பங்கள் வருகின்றது. அப்படியெல்லாம் செய்து நாம் சில காரியத்தை சாதித்து விடுவோம் என்று சொன்னால் அந்த சாதனையும் கூட தற்காலிகமானது, அது நிரந்தரமானதாக இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே நீங்கள் சொன்ன பதில் உங்களுக்கு சாதகமாக அமைந்து விடலாம், அது தற்காலிகம்.
ஆனால் அது நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு வருமா என்றால் கொண்டு வராது. ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகின்றார். அது என்ன ரகசியம் தெரியுமா? பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று அழைக்கப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பேசி சாதிப்பதை காட்டிலும், நாம் சொல்லி நியாயப்படுத்துவதை காட்டிலும் கர்த்தர் கரத்தில் எவன் விட்டு விட்டு பேசாமல் இருக்கின்றானோ அவன்தான் ஞானவான், அவன்தான் புத்திமான். ஏனென்றால் நம்முடைய முயற்சியினால் சாதிப்பதை விட கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது என்பதை இந்த வேதத்தின் அடிப்படையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இது தெரியாத காரணத்தினால்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய மனதில் வைத்து அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், ஆகவே அதற்கு நான் என்ன செய்யலாம், இப்படி நம்முடைய நாட்களை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். யாரோ என்னவோ சொன்னார்கள் என்பதை மனதிலே வைத்து கொண்டு இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் வாழாமல் அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த அனுபவத்தை நாம் இழந்து போய்விடுகின்றோம். எனவே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்ன காரியம் அது? பேசாமல் இரு, நீ அமைதியாயிரு. நீ அமைதியாயிருந்தால் நான் பேசுவேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காய் வழக்காடுவேன். ஏன்னா நீதிமொழிகளை பார்க்குற வழக்காட பதற்றமாய் போகாத. முதல்ல பேசுகிறவன் ரொம்ப நீதிமான் போல தெரியும், ஆனால் முடிவிலே அது என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த முயற்சிகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது தெரியுமா? எப்பொழுதெல்லாம் பேசாமல் இருக்க வேண்டும்? பேசாதிரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் நம்மை குறித்து ஏதாவது அவதூறாக சிலர் சொல்லுவார்கள். நம்மிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டவர்களே நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பார்கள். நம்முடைய முகத்திற்கு எதிராகவே நம்மை புண்படுத்தும்படியாக பேசுவார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ பேசாமல் இரு. நீ பேசாமல் இருந்தால்தான் நீ ஞானவானாக இருக்க முடியும். அப்படின்றா இல்லை என்ன அர்த்தம்? அவங்க நினச்சிக்கலாம், பார் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று உன்னை குறித்து அவர்கள் தப்பு கணக்கு போடலாம். ஆனால் நீ பேசாமல் இருந்தால்தான் நான் உனக்காக பேச முடியும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் எண்ணாகமம் எடுத்துக்கொண்டோமா, அதில் 16வது அதிகாரத்தில் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு தெளிவூட்டுகின்றார். எண்ணாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் கர்த்தர் சில காரியங்களை செய்யும்படி மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டிருந்தார். அதன் பிரகாரமாகத்தான் அவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது ஓய்வு நாளில் ஒருவனும் வேலை செய்யக்கூடாது என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளை. அப்படியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் என்ன செய்தான்? விறகு பொறுக்கி கொண்டு இருந்தான். அதை பார்த்து அவனை மோசே ஆரோனிடம் கொண்டு வந்தார்கள். அப்படியாக கொண்டு வந்த பொழுது மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கின்றார், நிச்சயமாக அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் ஓய்வு நாளினுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அதன் பிரகாரம் அவர்கள் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார்கள். இவர்கள் ஒன்றும் தானாக எதையும் செய்யவில்லை, கர்த்தர் சொன்ன காரியத்தை தான் செய்தார்கள். ஆனாலும் அந்த கோத்திரத்திலே உள்ள, அந்த லேவியர் கோத்திரத்திலேயே உள்ள மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன? நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க, நீங்கள் தான் பரிசுத்தவான் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள், கர்த்தர் எங்களோடும் கூட இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி
அவர்களை தூஷிக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டு மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு உடனே பதில் சொல்லியிருக்கலாம். இது ஒன்றும் நாங்களாக செய்யவில்லை, கர்த்தர் தான் எங்களை தெரிந்தெடுத்தார், அவரிடம் ஆலோசனை கேட்டுதான் நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் எப்படி எங்களை எதிர்த்து பேசலாம் என்று சொல்லி அவர்கள் பதில் பேசவில்லை, பேசாதிருந்தார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரிடத்தில் அதை தெரியப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். லேவியர் கோத்திரத்தை தெரிந்தெடுத்து இருந்தாலும் அதிலே ஆசாரியனாக வேண்டியது யார் என்பதை கர்த்தர் தெரிந்தெடுக்க வேண்டும். அதற்காக அவர் சொன்னார். என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். பாருங்கள், எவ்வளவு முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டு வந்தார்கள், எதிர்த்து பேசினார்கள். இவர்கள் மூலமாய் நன்மை பெற்றவர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தவர்கள் எல்லாம் கூட இருந்தவங்க தான் நன்மையை பெற்றவர்கள் தான். ஆனால் அவர்களே இவர்களுக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுக்கின்றார்கள், குறை கண்டுபிடிக்கின்றார்கள், குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு எதிர்த்து ஒன்றுமே பேசவில்லை, பேசாதிருந்தார்கள். ஏன் பேசாதிருந்தார்கள் தெரியுமா? யாரால் பேசாமல் இருக்க முடியும் தெரியுமா? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தர் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரையே நம்பி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்தாச்சு, வனாந்தரத்து வழியாக வர்றாங்க. ஆனால் எதிரே பெரிய செங்கடல் இருக்கின்றது. அப்படியாக இருக்கும் பொழுது இது எப்படி கடந்து செல்வது? இந்த பக்கமும் ஓட முடியாது, அந்த பக்கமும் ஓட முடியாது. பார்வோன் சேனையும் இவர்களை துரத்த ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது முறுமுறுக்கின்றார்கள். அப்பொழுது முறுமுறுக்கும் பொழுது உடனே மோசே என்ன செய்கின்றார்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சும்மா இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எதிர்த்து பலர் பல காரியங்களை பேசலாம். நன்மை செய்திருந்தும் அந்த நன்மையை அவர்கள் அங்கீகரிக்காதபடிக்கு நமக்கு விரோதமாகவே பல காரியங்களை பேசலாம், தூஷணமாக சொல்லலாம், அவதூறான காரியங்களை நாம் செய்யாத சொல்லாத காரியங்களை நாம் செய்தோம் சொல்கிறோம் என்று சொல்லி பலரிடம் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி நடக்க வேண்டும்? இந்த மோசே ஆரோனை போல நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே கர்த்தரிடத்தில் அவங்க உடனே பேசினாங்க, மறு உத்தரவு கொடுத்தாங்க, பதிலுக்கு பதில் சொன்னாங்க, நன்றாக அவர்கள் உணரும்படியாக அவர்கள் பேசினார்கள். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தால் இப்படிப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்திருக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன பார்க்கின்றோம்? அதே போல இவர்கள் முறுமுறுத்த காரணத்தினால் ஆரோனும் மோசேயும் கர்த்தரிடத்திலே கம்ப்ளீட்டாக தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை அவர்களுக்கு பிரதியுத்தரம். ஆனால் கர்த்தர் அதற்காக என்ன செய்தார்? இவர்களுக்காக இறங்கி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? உண்மையிலேயே நான் தெரிந்து கொண்டவன் யார்? உண்மையிலேயே எனக்காக ஆசாரிய ஊழியம் பார்க்கிறவர் யார்? நான் தான் தெரிந்து கொண்டேன் என்பதற்கான அடையாளத்தை நான் காட்ட விரும்புகின்றேன். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரம் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அடையாளமாக ஒரு கோலை எடுத்து சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைத்து விடுங்கள். அந்த லேவி கோத்திரத்தில் ஆரோன் அந்த கோலை வைக்கட்டும். அப்படியாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய பெயரை எழுதி அந்த சாட்சி கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள் என்று அந்த 5வது வசனத்திலே அவர் சொல்லிக்கொண்டு, அந்த 5, 6, 7 வாசித்தோம் என்றால் கர்த்தர் அதை தான் சொல்கிறார். அப்படியாக அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், 5வது வசனம் எவ்வளவு தெளிவாக, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? அந்த கோலை வைக்க சொல்,
அப்படியாக சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைத்தார்கள். அடுத்த நாள் அதை திறந்து பார்த்த பொழுது, அங்கே வந்து பார்த்த பொழுது என்ன நடந்தது? சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது 8வது வசனம், இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றது? கர்த்தர் ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்து விட்டார். கர்த்தரே அந்த அடையாளத்தை காட்டிவிட்டார். இனி யாராவது அதை குறித்து முறுமுறுக்க முடியுமா? ஏன் நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்களா? ஏன் நீங்கள் மட்டும்தான் போய் தூப கலசத்தில் தூபத்தை போட்டு கர்த்தருக்கு பலி செலுத்த முடியுமா? ஏன் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? நீங்கள் தான் எல்லாரையும் ஆளுகை செய்ய வேண்டுமா? எங்களோடும் கூட தான் கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி யாரெல்லாம் பேசினாங்களோ அவ்வளவு பேருடைய வாயையும் அடைக்கும்படியாய் கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக யார் என்ன சொன்னாலும், யார் எதை பேசினாலும், உங்களை பற்றியோ, உங்கள் பிள்ளைகளை பற்றியோ, உங்கள் குடும்பத்தை பற்றியோ, உங்கள் தொழிலை பற்றியோ யார் என்ன சொன்னாலும் ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள், நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் பிரதிபகாரமாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அடியோடு எடுத்து விடுவோம். எப்பொழுது தெரியுமா? நாம் பேசுகின்ற காரியம், நாம் செய்கின்ற காரியம் அனைத்தும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் நமக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். நமக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரிடத்தில் நாம் முற்றிலுமாக சரண்டர் ஆகும் பொழுது, ஆண்டவரே இப்படியாக எங்களை குறித்து அவதூறு பேசிக்கொண்டு திரிகின்றார்களே, எங்கள் பிள்ளைகளை குறித்து இப்படி பேசிக்கொண்டு திரிகின்றார்களே, ஆகவே தான் எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை அமையாமல் இருக்கின்றதே, கர்த்தாவே இப்படியாக எங்களை பற்றி வேண்டாத காரியத்தை மேலதிகாரிகளிடம் போட்டு கொடுக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கின்றதே, துர்ச்செய்திகளை பரப்புகின்ற காரணத்தினால் எங்களோடு யாரும் நன்றாக பேச மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லி நீங்களாக அதை எப்படி சரிப்படுத்தலாம் என்று எண்ணாதீர்கள். குடும்பத்திற்குள்ளும் அப்படித்தான். நான் எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் என்னுடைய கணவன் என்ன செய்வதில்லை, அதை அங்கீகரிப்பது இல்லை. எதை செய்தாலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றான். அதே போல தான் சில இடங்களில் மனைவிமார்கள் கணவன் எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் உத்தமமாக இருந்தாலும் அதை அவர்கள் அங்கீகரிக்காமல் ஏதாவது சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் சும்மா இருங்கள், பேசாதிருங்கள். இவ்வளோலாம் செஞ்சு உனக்கு நன்றி இல்லையே, இவ்வளோலாம் செய்து இப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை தண்டிப்பார், இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். பேசாதிருந்தால் இங்கே மோசேயும் ஆரோனும் மற்றவர்களை குறித்து அல்லது அந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து எதுவுமே சாபத்திற்கு எதுவான வார்த்தைகளையோ அவர்களை கடிந்து கொள்வது போலவோ எதுவுமே பேசவில்லை. உடனே கர்த்தருக்கு தான் தெரியப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை அதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள். நமக்கு ஒருத்தர் சொல்கிற காரியம் நமக்கு பிடிக்கவில்லையா, உடனே அதை எதிர்த்து பேசாதீர்கள். சில சமயங்களில் சில காரியங்கள் சொல்லும்படி நேரிடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தாவே உம்முடைய ஞானம் விளங்க என் வாயை திறந்தருளும், உம்முடைய சித்தத்தின்படி நான் பேச எனக்கு கிருபை தாரும். ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு நீங்கள் பேசுங்கள், கர்த்தர் உங்கள் மூலமாய் பேசுவார். அதை விட்டு இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று கோபப்பட்டு எரிச்சல் பட்டு நீங்கள் பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த ரீசனிங் பவர் என்று சொல்வோமே, அது முற்றிலுமாக இழந்து போய்விடும். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வருமே தவிர அதற்கு ஒரு முடிவே வராது. ஆக ஆண்டவர் சொல்கிறார், பேசாதிருந்தால், நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்களுக்காக நான் பேசுவேன். நீங்கள் சும்மா இருந்தால் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எனவே இங்கே அவர்கள் சொன்னார்கள், ஏன் நீங்கள் தான் பரிசுத்தவான்களா? கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு, ஏன் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய முடியாதா? நாங்கள் தூபம் காட்ட முடியாதா? இப்போ அதற்கெல்லாம் இவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கடைசி வரையிலும் பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள்.
ஆனால் அதை கர்த்தரிடத்தில் விட்டுவிட்ட காரணத்தினால் பாருங்கள், இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் அவர்கள் வாயை அடைத்தார். இனி யாராவது கேட்பார்களா, உங்களை தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா, எங்களை அழைக்கலையா, நீங்கள் தான் பரிசுத்தவான்களா, நாங்கள் பரிசுத்தமானவர்கள் இல்லையா, நீங்கள் தான் ஊழியம் பார்க்குறீங்களா, நாங்கள் ஊழியம் பார்க்கவில்லையா? யாரும் பேச மாட்டார்கள். ஏனென்றால் நாம் பேசாதிருந்தால் கர்த்தர் நமக்காக பேசி யார் எதிர்த்து வந்தார்களோ அவர்கள் வாயை அவர் மூடுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருப்போம் என்று சொன்னால் குடும்பத்திற்குள்ளும் ஒரு சமாதானம் இருக்கும். சில மேதைகள் சொல்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ். எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த பதில் எது தெரியுமா? மௌனமாயிருப்பது. மௌனமாயிருப்பது அது நம்மளால் முடியாத காரியம். ஏன்னா நம்ம மௌனமாக இருக்க விட மாட்டான், சாத்தான் விட மாட்டான். உன் படிப்பு என்ன, உன் அந்தஸ்து என்ன, உன்னுடைய பெருமை என்ன, அது என்ன, இது என்ன, உன்னை குறித்து அவர்கள் எப்படி பேசலாம், இப்படியாக வேண்டாத சிந்தனைகளை நமக்குள் தூண்டி விட்டு நம்முடைய நிம்மதியை இழக்க பண்ணி விடுவான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடையை அவன் உண்டு பண்ணி விடுவான். அவனுக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் தாவீதை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோமே. அதற்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சத்துருக்களுக்கு பதில், நிரந்தரமான ஒரு பதில் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு மோசேயும் ஆரோனும் ஒரு உதாரணம். மற்றொரு உதாரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தாவீதும் ஒரு உதாரணம். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது என்ன செய்கின்றான்? தன்னுடைய சகாக்களோடு கூட அவன் இறங்கி வந்து கொண்டு இருக்கின்றான். அப்படியாக வந்து கொண்டு இருந்த பொழுது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, தாவீது ராஜா பகுரீம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருந்த கேராகின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். என்ன தூஷிக்கிறான்? 7வது வசனம், சீமேயும் அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று கூறுகிறான். காரணம் என்னன்னா, அவன் சவுல் வம்சத்தை சேர்ந்தவன், சவுலினுடைய வீட்டார், சவுலுக்கு உண்மையாக இருந்தவன், அவன் குடும்பத்தை சேர்ந்தவன். இப்போ சவுலும் மரித்துவிட்டு அவனுடைய மகனும் மரித்துவிட்டு அந்த ராஜ்யபாரம் இந்த தாவீது கைக்கு வந்த காரணத்தினால் அவனுக்கு இந்த தாவீது மீது அவ்வளவு கோபம், அவ்வளவு எரிச்சல். காரணம் இல்லாத, நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் நாள்தோறும் பெருகி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் இங்கே காரணம் இல்லாமல் தாவீதா போய் சவுலை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. சவுல் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான், அவனை கொல்ல அவன் வகை தேடினான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, மடிந்து போனான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? இந்த தாவீதனால தான் சவுல் மாண்டு போனான் என்று சொல்லி இந்த சீமேயி என்பவன் தாவீதை அப்படியாக தூஷிக்கிறான். சவுலுக்கு பதிலாக இவர்தான் ராஜாவாக இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன்னோட உள்ளத்தில் உள்ள அந்த வைராக்கியத்தை, கோபத்தை, எரிச்சலை, பகைமையை அப்படியாக வெளிப்படுத்துகிறான். எப்பொழுது தெரியுமா? தாவீது தனிமையாக இருக்கும் பொழுது அல்ல, அவரோடு கூட பலசாலிகளும் சகல ஜனங்களும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே அப்பொழுது அந்த பலசாலிகள் சொல்கிறார்கள், இவன் எப்படி உங்களை, இந்த செத்த நாய் எப்படி உங்களை தூஷிக்கலாம்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இப்பொழுதே அவனை கொன்று போடுகிறோம் என்று. அதற்கு தாவீது சொன்ன பதிலை பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். 12வது வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து,
இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெஞ்சமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுது பேசாமல் இருக்க முடியும் தெரியுமா? கர்த்தர் தான் அதை அனுமதித்திருக்கிறார் என்று உள்ளத்திற்குள்ளே நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இங்கே தாவீது அதை தான் சொல்கிறார், அவனை விட்டு விடுங்கள். ஏனென்றால் இப்படியாக நான் தூஷிக்கப்பட வேண்டும், நிந்தைப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்பது ஒருவேளை கர்த்தர் அனுமதித்ததாக இருக்கலாம். எதற்காக தெரியுமா? இந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஒரு மேன்மையை கட்டளையிடும்படியாக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கின்றார். இந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்காது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றதே என்று சொல்லி வேதத்தில் பார்க்கின்றோமே, அவைகளில் ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது என்று பார்க்கின்றோமே. அப்படியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியம் நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் பேசாமல் இருக்க முடியும். தாவீது சொல்கிறார் அல்லவா, கர்த்தர் அனுமதித்திருக்கின்றார். ஒருவேளை நான் என்னை மேன்மைப்படுத்தும்படியாக, நான் உயர்த்தப்படும்படியாக இந்த இடுக்கமான பாதை வழியாக நடந்து செல்ல வேண்டும், இவன் மூலமாய் தூஷிக்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கின்றார். ஆகவே அவனை ஒன்றும் சொல்லாதிருங்கள், அவனை ஒன்றும் செய்யாதிருங்கள். இந்த குணம்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவீதை உயர்த்தியது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனை கண்டேன். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால், நாம் பலப்பட வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்கு எதிராக யார் என்ன பேசினாலும், தூஷித்தாலும், அவமானப்படுத்தினாலும், நிந்தைக்கு உட்படுத்தினாலும் எல்லாம் கர்த்தர் அனுமதித்தது என்று மனதார ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும் என்று நாம் பேசாதிருந்தால் அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த ஞானம்தான் நமக்கு வேண்டும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று அழைக்கப்படுகின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்ன? நாம் பதிலுக்கு பதில் பேசாமல், ஏன் என்று கேள்வி கேட்காமல், கர்த்தரிடத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து, தேவன் நன்மைக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்று நமக்கு எதிராக பேசுபவர்களை, வருபவர்களை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். கர்த்தர் அதன் மூலமாய் நமக்கு பல மடங்கு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அந்த கிருபையை தரும்படியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நாவை அடக்குவது என்பது எங்களால் இயலாத காரியம் சுவாமி. ஆனால் உம்முடைய கரத்திலே நாங்கள் அதை அர்ப்பணிக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அதில் இறங்கும் பொழுது அப்பா, நீர் சொன்னது போல வீண் வார்த்தைகளை அளப்பாத படிக்கு தகப்பனே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்காக என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும், யார் முறுமுறுத்தாலும், அவதூறு பேசினாலும் அவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தாவே நீர் பதில் தாரும் என்று உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து கொள்ள வேண்டிய அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசும். இனி அவர்கள் ஆண்டவரே பதிலுக்கு பதில் பேசாதபடி, எதிர்த்து பேசாதபடிக்கு, அவர்களுக்கு தகுந்த பதிலை நான் கொடுக்க வேண்டும், என்னை நான் நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். மோசேக்கும் ஆரோனுக்கும் நியாயம் செய்த தேவன், தாவீதுக்கு நியாயம் செய்த தேவன், இதோ என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கும் நியாயம் செய்வார் என்று சொல்லி உறுதியாய் உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க கிருபை தாரும். அமைதியாய் இருப்பது கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளட்டும். அமைதியாக இருப்பது எங்களுடைய முட்டாள்தனம் என்பதை நாங்கள் உணராதபடிக்கு எல்லாம் கர்த்தர்
கர்த்தருடைய கிருபை, அவருடைய அனுகிரகம் என்று சொல்லி அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு, அதை நாங்கள் பின்பற்றுவதற்கு நீர் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று அழைக்கப்படுகின்றானே, அந்த ஞானவான்களாக எங்களை நீர் மாற்றும். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.